안녕하세요. 니야나나 ஷோ. ஐயோ வெல்கம். நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்லாம் இருக்கா ஏப்பாடா என்னப்பா ஒன்னும் புரியல சொல்ல தெரியல சிக்கும் போயா சிக்கும் போயா ஐயா மொழி மாற்று இங்க என்னதாயா நடக்குது? நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. ஐ லவ் யூக்கு சராங்கே சராங்கே. ஐ லைக் யூனா சுவாஹேயோ. லவ் யூ. இது என்ன ஹார்ட்டா? இப்படி கப்புள் ஹார்ட். இது கப்புள் ஹார்ட். என்ன என்ன எழவி அது? உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியனா? நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்களாம் லாயலா இல்லைங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா. வணக்கம் பங்காளி. வணக்கம் ஸ்தப்பா. என்னண்ணே விஷயத்துக்கு விஷயம் என்னன்னா வந்து இப்ப இருக்கிறது வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பயங்கரம். இது ஒரு புதுசான ஒரு விஷயம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. கொரியன் பாப் பாடல்கள்ங்கிறானுங்க, கொரியன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த கண்ணாடி, இந்த பொண்ணு போட்டிருக்க கண்ணாடிலாம் அந்த கொரியன் கண்ணாடி. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். கொரியன் கல்ச்சர் ரொம்ப உள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அந்த கல்ச்சரை என்ஜாய் பண்றவங்க, அதை கொண்டாடுகிறவர்கள், அதுல ஏன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வாங்க போமா. ஸோ கொரியன் கல்ச்சர், கொரியன் இசை, கொரியன் ஃபேஷன், கொரியன் உடை, கொரியன் மேக்கப் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இங்கே உள்ள வந்திருக்குது. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 안녕하세요. 저는 고피나트입니다. 만나서 반가워요. காத்து வரலனா ஜன்னல திறந்து விட்டுக்குமா. ஹாயா தெரியல, நீ சொன்னது கரெக்டான எனக்கு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓசோசேயோ நியானானா ஷோ. ஐயோ வெல்கம். நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்லாம் இருக்கா ஏப்பாடா என்னப்பா ஒன்னும் புரியல சொல்ல தெரியல What somewhere that you like it. எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? டீச் மீ கொரியன். கண்ணு வேண்டாடா சாமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி சிஞ்சா சாச்சுங்கண்ணா. இல்ல புரியல. இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. சோ எனக்கு குமரி பப்பு சிஞ்சா. சிஞ்சானா? அப்படியா அப்படின்னு ஓ அர்த்தம். சிஞ்சா. ரியலி அப்படின்னு அர்த்தம் சார். இல்ல மாஞ்சாமா பாங்கடா டர். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா சிக்கும் போயா சிக்கும் போயா. ஐயா மொழி மாற்று இங்க என்னதாயா நடக்குது? அப்படின்னா லைக் என்னடா லைக் என்ன ஏன் கலாய்க்கிற லைக் ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற அது என்னது? சிக்கும் போயா. அவங்க பேசுற பாச புரியலன்னு தானயா உங்களை கேக்குறோம். நீங்க இப்படி மப்பு தட்டினா எப்படி ஐயா? நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. cheer பண்ணனும்னா சொல்றது ஃபைட்டிங் அப்படி சொல்வாங்க. ஃபைட்டிங். ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் அந்த மாதிரி. அது இங்கிலீஷ் இல்லையா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அங்க கொரியன்லயே அப்படிதான் சொல்வோம். ஓ நீங்கலாம் கொரியன்ஸ். நீங்க அப்படி ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. சேஃப்டிக்கு ஐ லவ் யூ சொல்லாம ஐ லைக் யூ மட்டும் சொல்லணும்னா சுவாவா அப்படின்னு சுவா அப்படின்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஐ லைக் யூ. ஐ லவ் யூக்கு சராங்கே சராங்கே. ஐ லைக் யூனா சுவாஹேயோ. லவ் யூ. வேற ஏதாவது சராங்கேக்கு அப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா என்னடா போட வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். இது என்ன ஹார்ட்டா? இப்படி கப்புள் ஹார்ட். இது கப்புள் ஹார்ட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. கப்புள் ஹார்ட் மாதிரி வேற என்ன இருக்கு? இது என்னது? இதுவும் கப்புள் ஹார்ட். என்ன என்ன எழவி அது? உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல, கொரியன் கலாச்சாரத்துல இருந்து ஈர்க்குது? அப்படி கேளு. அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸுமே கூட கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம். உங்களுக்கு எது பிடிச்சது? நீங்க எது வந்து ஃபாலோ பண்றீங்க கொரியன் கல்ச்சர்ல? எனக்கு எல்லாமே பிடிக்கும். என்னடா ஏ? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுமே கொரியன் மாடலா அது? ஆமா கொரியன். இந்த ட்ரெஸ் பேர் என்ன?
எனக்கு தெரியாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியனா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவர் பேர் என்ன? கிம் மின் ஜூன். எது? கிம் மின் ஜூன். கிம் மின் ஜோன். வாங்க கிம் மின் ஜோன். அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இருடா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு, கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போ. அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பார்க்க போயிட்டாப்ல. டேய் ஒய்யால வாடாங்க. புரியுமா? தமிழ் புரியுமா? நோ சார், தமிழ் தெரியுமானே? என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? மச்சான் சமகலை 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 சமகலை. எவ்வளவு காலம் ஆச்சு இப்ப கல்யாணம் ஆகி? 1 month தான். 1 month தான் அது. நல்லா இருப்படா போடா. நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பார்க்கணுமா இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்ப நீங்க பாக்குறது இல்ல. அடங்கொய்யால நாங்க தான் பாக்குறோம். அப்ப நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கொரிய கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்தது எது? அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த பேஸ்டல் கலர்ஸ், அந்த கொரியன் ஃபேஷன். ஆமா, என்ன இது ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அவங்க போட்டிருக்க ஒரு சின்ன லைக் இனிஷியல் திங்ஸும் லைக் அவ்வளோ டிஃப்ரெண்டா போடுவாங்க, அவ்வளோ நல்லா போடுவாங்க. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கொரியன் டிராமாஸ்ல வந்து டாலா இருக்க பசங்களா ஷார்ட்டா இருக்க பொண்ணை லவ் பண்ணுவாங்க சார். சோ அத பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அத பார்த்து எனக்கு ஈர்ப்பு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. இவங்க எப்படி உங்க வைஃபே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட அட்டென்ஷன் நம்மளுக்கு வேணும், நம்மள கேர் எடுத்துக்கணும், லைக் அது மெயின். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க, கொஞ்சம் நிறைய டாக்ஸிக்கா இருப்பாங்க. அப்போ டாக்ஸிக்ல நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நம்ம ஊர்ல இதை தான் டாக்ஸிக்னு சொல்றீங்க. இப்போ இந்த மணியான ரெஃபரன்ஸ்ல நான் சொல்றேன், அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு சொல்றாங்க. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. அது டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது என்ன அது உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா. லாயலா இருக்கணும் அவங்களுக்கு. நீ எவ்வளவு நம்ம பொசசிவா இருக்கீங்க அத அளவுக்கு நீ லாயலா இரு. இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க? சீரிஸ்ல பாத்தீங்களா? சீரிஸ்ல பாக்குறதோ இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இப்போ நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்கலாம் லாயலா இல்லைங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. இப்போ நீங்க நம்ம படங்கள்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு லாயலா இருப்போம் தெரியுங்களா? உயிரை கொடுப்போம், கையை அறுப்போம், நாக்க அறுத்துருவோம், தெரியல? அந்த பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிள்ளைகிட்ட எனக்கு பேச வரான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசியில் அந்த காதல் கை கொண்டுங்கிறதுக்காண்டி நாக்க அறுத்துக்கிட்ட லிவிங்ஸ்டன் பரம்பரை எங்க பரம்பரை. நாங்க லாயலா இருக்க மாட்டோமா? யோசிக்கணும், சிந்திக்கணும். நானும் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்தேன். கேபாப் மியூசிக்கில் வந்து லைக் அவங்க மீனிங் லிரிக்ஸ் வந்து ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ்னு மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாட்டு போறாரு. ஸோ அது ஒரு ரிபல் சாங். இது வந்து லவ் யுவர் செல்ஃப்ங்கிறது இன்னமும் இன்ட்ரோவர்ட் ஆக்குமே உங்களை. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஸோ எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இது உலகத்தையே உழுக்குது இந்த கல்ச்சருங்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வலுவா ஒன்றுமே இல்லை இதில். சார், இவங்க எல்லாரும் ஃபோன்லேயே கொரியாவை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். இப்போ ஃபோனில் ஏதாவது பேன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க இவங்களை? செத்துரும் சார். காசு இருக்குல்ல சார், டிக்கெட் போட்டு கொரியா போய் கொரியாவில் பார்ப்போம் சார். நீங்கள் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணுற வீடியோஸ்லேருந்து நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கொரியாவை பற்றி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சார், அதுக்கு ரொம்ப அடிக்டா இருக்க மாதிரி இல்ல பிஹேவ் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவங்களோட வாய்ஸே பாத்தீங்கன்னா பாய்ஸா இருக்காங்க, ஆனா அந்த மேன்லினஸ் வாய்ஸே இல்ல. என்னது? உயரமான பையன்களை பிடிக்க வைக்கிறது இந்த கலாச்சாரம். பசங்கள்லாம் மேக்கப் போட்டு அழகா இருக்கணும், குரூம்டா இருக்கணும். அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த ஸ்கின் வந்து கிளியரா இருக்கும். அவங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? டாலா இருக்கவன் தான் அழகு, குரூம்டா இருக்கவன் அழகு, அப்புறம் ஸ்கின் வந்து கிளியரா இருக்கணும். இந்த மனப்பான்மை இந்த கல்ச்சர் கொண்டு வருதுல, அப்ப இது விமர்சிக்கத்தானே வேணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஜென்யூனியா இருக்காங்க, ராயல்ட்டியா இருக்காங்கன்ற பசங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார்.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து அவங்களோட லவர்ஸ்க்கோ இல்லாட்டி அவங்களுக்கோ வந்து லாயலா இருந்தது இல்லை நான் பார்த்த வரைக்கும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸ்கின்னா இப்படி தான் இருக்கணும், அது கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் தான் அது நல்ல ஸ்கின். இங்கே பிம்பிள் இருக்கக்கூடிய பெண்கள் மனங்கள் அதுக்கு பாட்டெல்லாம் இருக்கு. ஓகே, எங்களுக்கு அதை பற்றி ஆனா அவங்க வந்து இப்போ டிபேட் பண்ணும் போதே ஒரு வாட்டியுமே தமிழ் கல்ச்சரை குத்தி குத்தி காட்டுறாங்க. ஆனா கொரியன் கல்ச்சருக்கு அவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? இதனா நீங்க உங்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய குட் திங்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளுறீங்க. அது எனக்கு ஆபத்து, சிக்கலுங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இந்த மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த டிமாண்ட் எப்படி எல்லாம் மானிடைஸ் பண்ணலாம்னு பார்த்து அதுல இருந்து இவங்க கிட்ட இருந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. ஆக்சுவலி இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு 100 ரூபாய் டிஷர்ட் 1000 ரூபாய் விற்கிறாங்க, ஒரு 10 ரூபாய் பென்சில் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காசு காசு காசு. அண்ட் தேர் இஸ் ரெடி கஸ்டமர்ஸ் டு பை இட் பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது இவங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம், இவங்க இந்த மாதிரி ஒரு டேக் போட்டாலே அவங்க வாங்கிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா. இதுல மட்டும் இல்ல, இப்போ சின்ன ஒரு 4 years குழந்தை எடுத்துக்கோங்க சார், அவங்க பென்சில் தான் வேணும். அது குழந்தை சார், அவங்க அது பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி சார். குழந்தை அடம் பிடிக்கிறதுக்கு ஒரு மெச்சூர்டான ஒருத்தங்க என்னம்மா இது கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நம்ம கலாச்சாரத்தை விட அது சிறந்தது இந்த இடத்துல அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை பேசணும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து கூட